வந்து 3 BHK மல்டி லெவல் டியூப்ளெக்ஸ் வில்லா. ரெண்டுன்னும் ஒரே எலிவேஷன்ல இருக்கு, ஒன்னு மட்டும் வேற ஒரு எலிவேஷன்ல இருக்கு. கார் பார்க்கிங் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. வந்து நீங்க சின்னதா ஒரு மளிகை கடை கூட வைக்கலாம். ஒரு செமி கமர்ஷியல் வில்லான்னு இத நம்ம சொல்லலாம். 40 ஃபீட் ரோடு. இதுல பஸ் ஃபெசிலிட்டி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பஸ்ஸே வந்துச்சு. கிரவுண்ட் லெவல்ல இருந்து 6 ஃபீட் ஹைட்ல தான் வீடு கட்டியிருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு வியட்நாம் ஜாலி கொடுத்திருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்க வீடு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு எலிவேஷனுக்காக கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பேசஸ்ல நீங்க வந்து வேணும்னா சின்ன சின்ன செடிகள் வைக்கலாம். வெளில இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா தெரியும் உங்க வீடு. இது ஒரு மொட்டை மாடி. மேல போனா இன்னும் கொஞ்சம் பெருசா இன்னும் ஒரு மொட்டை மாடி இருக்கு. கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு 2700 லிட்டர் வாட்டர் டேங்க் கொடுத்திருக்காங்க. DTCP அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் சிம்பிளா சொல்லணும்னா 3 பெட்ரூம், 3 பாத்ரூம், லிவிங் ஏரியா, ஓப்பன் கிச்சன், டைனிங், டபுள் கார் பார்க்கிங் எல்லாமே இருக்கு. நியர்பை வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, ஸ்ரீமா CBSE ஸ்கூல் இருக்கு, ஏலா கிரீன் ஸ்கூல் இருக்கு, ஷைன் கிட்ஸ் அகாடமி இருக்கு, சூப்பர் மார்க்கெட், ஹோட்டல், ஜிம், தியேட்டர் எல்லாமே இருக்கு. ஸ்ரீராம் சங்கரி அபார்ட்மெண்ட்ஸ். அதுக்கு பேக் சைடுல தான் பஸ் ஸ்டாப்பே வருது. ஜஸ்ட் இங்க இருந்து ஜஸ்ட் 150 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பே வருது. நான் குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்ல ஸ்டார்ட் பண்ணி என் பண்றதும் குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்லயே 90% வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். மல்டி லெவல் டியூப்ளெக்ஸ் வீடுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் பேக் டு our channel. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்ல பெருமாட்நல்லூர்ங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்மள யாரு வீடியோ எடுக்கிறதுக்காக இன்வைட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா அமுதா ஃபவுண்டேஷனோட AFங்கிற ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது வந்து 3 இண்டிவிஜுவல் வில்லா ப்ராஜெக்ட். ரெண்டுன்னும் ஒரே எலிவேஷன்ல இருக்கு, ஒன்னு மட்டும் வேற ஒரு எலிவேஷன்ல இருக்கு. இது வந்து 3 BHK மல்டி லெவல் டியூப்ளெக்ஸ் வில்லான்னு சொல்லலாம். அதை விட பின்னாடி பார்த்தா இதோட கார் பார்க்கிங் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. 2 கார் பார்க் பண்ற மாதிரி இருக்கு. சோ இதுல வந்து நீங்க சின்னதா ஒரு மளிகை கடை கூட வைக்கலாம். ஒரு செமி கமர்ஷியல் வில்லான்னு இதை நம்ம சொல்லலாம். இதோட ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல உங்க லேண்ட், வில்லாஸ், பிளாட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ஷாப்ஸ் எதுவா இருக்கட்டும் எங்க சேனல்ல அட்வர்டைஸ் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது வந்து 40 ஃபீட் ரோடு. இதுல பஸ் ஃபெசிலிட்டி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பஸ்ஸே வந்துச்சு. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போலாம். இது வந்து மெயின் கேட்டு. ரொம்ப பெரிய கேட்டா கொடுத்திருக்காங்க. இது வந்து பார்க்கிங் 2 வண்டி பார்க் பண்ற மாதிரி இவங்க பார்க்கிங் ஏரியா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல இப்ப உங்ககிட்ட வண்டியே இல்ல 2 வீலர் மட்டும்தான் இருக்குன்னா எதுக்கு இந்த இடம் வேஸ்ட் பண்ணணும்? நீங்க உங்க சின்னதா ஒரு ஸ்டேஷனரி ஸ்டோர் இல்ல ஒரு மளிகை கடை அந்த மாதிரி வச்சு இது ஒரு செமி கமர்ஷியல் வில்லாவா கூட நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. பயோசெப்டிக் டேங்க் இருக்கு, பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க, மோட்டர் இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு போர்வெல் இருக்கு. இங்கேயும் இவங்க ஒரு கேட்டை கொடுத்திருக்காங்க. சோ மெயினா ஒரு பெரிய கேட்டு பார்க்கிங்காகவே இருக்கு. இப்ப நீங்க வாக்கிங்ல இல்ல 2 வீலர்ல எடுத்துட்டு வரணும்னா இங்கேயும் உங்களுக்கு ஒரு கேட் இருக்கு. இது வந்து ஒரு ரெகுலர் டியூப்ளெக்ஸ் இல்ல, மிட்நைட் ஃப்ளோர் வச்சு பண்ணிருக்காங்க. என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? இவங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து 6 ஃபீட் ஹைட்ல தான் வீடு கட்டியிருக்காங்க. இப்ப நாம உள்ள போய் வீடை பார்க்கலாம். ஃபர்ஸ்டாவே ஸ்டார்டிங்லயே இவங்க வந்து உங்களுக்கு சேஃப்டி கிரில் கொடுத்திருக்காங்க. அப்புறமா டோர் இருக்கு. இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாசி பினிஷா கொடுத்திருக்காங்க. வுட்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக் வுட்ல டோர் கொடுத்திருக்காங்க. அது பாலிஷ் போட்டு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஹால். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு பிளக் பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்கு. இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இன்வெர்டர் வைக்கலாம். அதுக்கான பிளக் பாயிண்ட்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. இல்லைன்னா நீங்க இங்க ஒரு கபோர்ட் மாதிரி க்ளோஸ்டு சர்ஃபேஸா கூட இது யூஸ் பண்ணலாம். அப்படியே இங்க வந்தேன்னா இங்க உங்களுக்கு ஒரு டைனிங் ஏரியா இருக்கு. ஒரு விண்டோ வித் UPVC விண்டோ வித் கிரில் கொடுத்திருக்காங்க. வாஷ் பேசின் இருக்கு. தண்ணி வருமான்னு தெரியல, தண்ணி இன்னும் வரல. இங்க வந்து நீங்க ஒரு டைனிங் டேபிள் எல்லாமே போட்டு செட் பண்ணலாம். இது வந்து நம்ம மெயின் ஏரியா கிச்சன். ஸ்லாப் இருக்கு. ஸ்லாப் வந்து கிரானைட்ல இருக்கு. எல்லா இடத்துலயுமே வால் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்விட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட்டோட ஸ்விட்சஸ் இருக்கு. இப்ப நீங்க இங்க இருந்து அதுல சர்வ் பண்றதுக்கான ஒரு ஏரியாவும் அவங்க கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு சின்ன டேபிள் எல்லாம் செட் பண்ணி நீங்க காஃபி குடிக்கிறது, பேசுறது எல்லாமே நடக்கும். அங்க ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ், இங்க ஒரு கிச்சன் அந்த மாதிரி செட் பண்ணலாம். அப்படியே நீங்க இங்க வந்தேன்னா இங்க கீழே ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு மாடுலர் கிச்சன் நீங்க செட்டப் பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு பிளக் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. மிக்சி, ஓவன் எல்லாமே வைக்கிறதுக்கு. பியூரிஃபையர் வைக்கணும்னா அதுக்கான பிளக் பாயிண்ட்ஸ் இருக்கு. இங்க ஒரு UPVC விண்டோ வித் சேஃப்டி கிரில், டேப், சிங்க். அதே மாதிரி மேல உங்களுக்கு வேணும்னா ஒண்ணு எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கலாம், இல்லைன்னா சிம்னி கூட நீங்க செட்டப் பண்ணலாம். இங்கேயும் இந்த பிளக் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லா இடத்துலயுமே ப்ராப்பரா கீழே ஸ்பேசிங் கொடுத்திருக்கு.
இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் கூட நீங்க ஏதாவது சின்ன சின்ன ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். அப்படியே இங்க ஒரு டோரு. இப்ப இந்த கிரில் ஓபன் பண்ணி நம்ம வெளியில வந்தோம்னா கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபீட் செட் பேக் கொடுத்திருக்காங்க. அந்த சைட்லயுமே உங்களுக்கு 3 ஃபீட் செட் பேக் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு டேப் கொடுத்திருக்காங்க. வெளில ஃபுல்லா பார்த்தோம், கிச்சன் பார்த்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போலாமா? ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டைல்ஸ் ஒட்டி இருக்கு. ரெயிலிங் வந்து பாத்தீங்கன்னா SST ல கொடுத்திருக்காங்க. இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இது 10 ஃபீட் ஹைட்ல இருக்கு. மிஷினைட் ஃப்ளோர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா 7 ஃபீட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும், இன்னொரு 7 ஃபீட்ல உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்திருக்காங்க. ப்ராப்பரா வால் டைல்ஸ் எல்லாமே ஒட்டி இருக்கு. இங்க உங்களுக்கு ஒரு பிளக் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. வாஷ் பேசின் இருக்கு. ஷவருக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. இங்க உங்களுக்கு ஹீட்டர் வைக்கிறதுக்கான பிளக் பாயிண்ட்ஸ், க்ளோசெட், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து இவங்க பாரி வேர்ல கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஏறும்போது ஃபுல்லாவே பிளக் பாயிண்ட்ஸ் தான், எங்க பார்த்தாலும் பிளக் பாயிண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஏசி வைக்கணும்னா இங்க அதுக்கான பிளக் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. சேர்த்து அதோட கண்ட்ரோல் வந்து இங்க இருக்கு. இங்க ஒரு UPVC விண்டோ வித் சேஃப்டி கிரில் கொடுத்திருக்காங்க. இந்த ரூமோட மெயின் அட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் தான். எல்லா ரூம்லயும் ஒரு ஷெல்ஃப் இருக்கும். இப்ப ரொம்ப க்ளோஸ் இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த 2 ஷெல்ஃபும் பத்தாது. ஆனா மேல பார்த்தோன்னா உங்களுக்கு லாக் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இங்க இன்னும் ஒரு விண்டோ UPVC விண்டோ வித் சேஃப்டி கிரில் கொடுத்திருக்காங்க. அப்படியே வெளியில வந்தோம்னா இங்க உங்களுக்கு ஒரு பால்கனியும் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது SST ல வித் கிளாஸோட கொடுத்திருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு வியட்நாம் ஜாலி கொடுத்திருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்க வீடு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு எலிவேஷனுக்காக கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பேசஸ்ல நீங்க வந்து வேணும்னா சின்ன சின்ன செடிகள் வைக்கலாம். வெளில இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா தெரியும் உங்க வீடு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாடர்னான ஹவுஸ் வேணும், ஆனா உங்ககிட்ட லேண்ட் மட்டும்தான் இருக்கு, எந்த பில்டர்ஸையும் தெரியாதுன்னா நீங்க இந்த அமுதா ஃபவுண்டேஷன் பில்டர்ஸே நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டேன்னா அவங்க உங்களுக்கு இதே மாதிரி இல்ல நீங்க எப்படி சொல்றியோ உங்களுக்கு தேவையான மாதிரி உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான ஒரு ஹவுஸ் அவங்களே பில்ட் பண்ணி கொடுத்துடுவாங்க. இப்ப நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டடி ஏரியா யூஸ் பண்ற மாதிரி ஒரு இடம் கொடுத்திருக்காங்க. டேபிள் எல்லாம் போட்டு பசங்களுக்கு ப்ராப்பர் ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி ஏரியா வைக்கலாம். இங்க வந்து இவங்க UPVC விண்டோஸ் இவ்வளவு நேரம் 2 விண்டோஸ் தான் இருந்தது, மேல வந்ததும் அது 3ஆ மாறிடுச்சு. வித் சேஃப்டி கிரிலோட கொடுத்திருக்காங்க. இங்கேயும் பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னே சொல்லலாம். இங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பாத்ரூம் தான். பியூட்டிஃபுல்லான டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷவர் எல்லாமே இருக்கு. எல்லாமே பாரிவேரோட ஐட்டம்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அங்க உங்களுக்கு ஹீட்டர் வைக்கிறதுக்கான பிளக் பாயிண்ட்ஸ் இருக்கு. எல்லாம் இங்க எல்லாமே டைல்ஸ் இருக்கு. இந்த டோருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இவங்க எந்த ஸ்பேஸுமே வேஸ்ட் பண்ணல. டோருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேசின், டேப், இங்க உங்களுக்கு பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு விண்டோ எல்லாமே இருக்கு. பாத்ரூம்ங்கிறதுனாலே தண்ணி பிரச்சனை தான், அதனால அவங்க வாட்டர் ப்ரூஃப் டோரும் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஷெல்ஃப் கொடுத்திருக்காங்க. மேல லாக் ஸ்பேஸ் இருக்கு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 3 விண்டோ UPVC விண்டோ வித் சேஃப்டி கிரிலோட கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ஏரியால ஏசிக்கான பிளக் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதோட கண்ட்ரோல் வந்து கீழே இருக்கு. ஸ்விட்சஸ் எல்லாமே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் ஆர்பிட்டோட ஸ்விட்சஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் 7 ஃபீட் மேல போனேன்னா அடுத்த ஃப்ளோரே வந்துடும். இது நம்மளோட தேர்ட் பெட்ரூம். என்ட்ரி ஆகும்போது பிளக் பாயிண்ட்ஸ் ஸ்விட்சஸ் தான். கீழே எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான். ரெண்டு ஷெல்ஃப் வித் லாக் ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளக் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஏசிக்கு தேவையான பிளக் பாயிண்ட் அதோட கண்ட்ரோல் வந்து கீழே கொடுத்திருக்காங்க. 3 UPVC விண்டோ வித் சேஃப்டி கிரிலோட கொடுத்திருக்காங்க. பாத்ரூமுக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் வாட்டர் ப்ரூஃப் டோர் கொடுத்திருக்காங்க. டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. இங்க விண்டோ இருக்கு, ஹீட்டருக்கான பிளக் பாயிண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து பாரிவேரோட ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இவங்க எந்த ஸ்பேஸுமே வேஸ்ட் பண்ணல. டோருக்கு பின்னாடியே இவங்க வந்து வாஷ் பேஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த ரூமுக்குமே இவங்க பால்கனி கொடுத்திருக்காங்க. SST வித் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. இங்கேயும் வியட்நாம் ஜாலி கொடுத்திருக்காங்க. இங்க நீங்க செடிகள் வச்சு எல்லாமே கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா ரெடி பண்ணலாம். இந்த ஏரியால உங்களுக்கு பிளக் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கு. இங்க ஒரு டேபிள் எல்லாம் போட்டு மேபி ஈவினிங் டைம்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னா ஒர்க் பண்ணலாம், காஃபி குடிக்கணும்னா காஃபி குடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான செட்டப் நீங்க இங்க பண்ணலாம். இந்த வீடோட மெயின் அட்ராக்ஷன் என்னன்னா நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது இது 2 ஃப்ளோர் தான் தெரியும், ஆனா உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் இது 3 ஃப்ளோர் இருக்கிற ஒரு பில்டிங். ப்ராப்பரா வியட்நாம் ஜாலி எல்லாம் போட்டு ப்ராப்பர் எலவேஷன்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்ப நாம மறுபடியும் மேல போயிட்டு இருக்கோம்.
இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஒரு டேப் கொடுத்திருக்காங்க. கரெக்டா ப்ராப்பரா ஒரு டேப் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு அதுக்கான ஸ்விட்சஸ், பிளக் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த வாஷிங் மிஷின்ல தண்ணி போறதுக்கு தேவையான டியூபும் இங்க ப்ராப்பரா கொடுத்திருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு ஒரு பிளக் பாயிண்ட் வித் ஸ்விட்சஸ், ஆர்பிட்டோட ஸ்விட்சஸ் கொடுத்திருக்காங்க. வாஷிங் மிஷின் நீங்க இங்கே யூஸ் பண்ணலாம், இல்ல கீழே செட் பேக் ஏரியா இருக்கு அங்க கூட நீங்க வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படியே துணி காய போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம மொட்டை மாடிக்கு போகலாம். இது ஒரு மொட்டை மாடி. மேல போனா இன்னும் கொஞ்சம் பெருசா இன்னும் ஒரு மொட்டை மாடி இருக்கு. கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு 2700 லிட்டர் வாட்டர் டேங்க் கொடுத்திருக்காங்க. தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. இங்க கூட உங்களுக்கு ஒரு டேப் கொடுத்திருக்காங்க. இப்ப பெரிய பெரிய க்ளோத்ஸ் எல்லாம் நம்ம வாஷிங் மிஷின்ல போடுறது இல்ல, அந்த மாதிரினா இங்க கூட கொண்டு வந்து நீங்க ஈஸியா வாஷ் பண்ணி இங்கேயே காய போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இன்னொரு மொட்டை மாடி இருக்கு. நம்ம இன்னும் மேல போலாம். இப்ப நம்ம மறுபடியும் ஸ்டெப் ஏறி மேல வந்து பார்த்தா சூப்பரா இருக்கு. ஒரு ஈவினிங் ப்ராப்பரா நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்ப இங்க தண்ணி எல்லாம் மழை பெய்யும் போது தண்ணி வரும், அது எப்படி போகும் தானே யோசிக்கிறீங்க. இங்க அதுக்கான ஹோல் எல்லாமே அவங்க கொடுத்திருக்காங்க. இங்க வாட்டருக்கான கண்ட்ரோல்ஸ். இப்ப நம்ம ரோட்ல எல்லாம் போகும்போது இந்த சின்னதா ஸ்விம்மிங் பூல் எல்லாம் அவங்க வித்துட்டு இருப்பாங்கல்ல பிளாஸ்டிக்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க செட் பண்ணிட்டேன்னா குழந்தைங்களும் ஹாப்பி. ஏன்னா வாட்டரும் இருக்கு, அதுக்கு தேவையான கனெக்ஷன்ஸும் நம்ம ஈஸியா கொடுத்துடலாம். ஒரு ஈவினிங் ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்றதுக்கு இதை விட நல்ல ஒரு பால்கனி கிடைக்கவே கிடைக்காது. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் டோட்டலா 3 வில்லாஸ் இருக்கு. 3மே ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். இதோட பிளாட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 853ல இருந்து 900 வரைக்கும் இருக்கு. பில்டப் ஏரியா வந்து 1742ல இருந்து 1900 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. இந்த 3 வில்லாஸோட ஃபீச்சர்ஸ் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் சிம்பிளா சொல்லணும்னா 3 பெட்ரூம், 3 பாத்ரூம், லிவிங் ஏரியா, ஓப்பன் கிச்சன், டைனிங், டபுள் கார் பார்க்கிங் எல்லாமே இருக்கு. நியர்பை வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, ஸ்ரீமா சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, ஏலா கிரீன் ஸ்கூல் இருக்கு, ஷைன் கிட்ஸ் அகாடமி இருக்கு, சூப்பர் மார்க்கெட், ஹோட்டல், ஜிம், தியேட்டர் எல்லாமே இருக்கு. இங்க உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காது. ஏன்னா 2700 லிட்டர் வாட்டர் டேங்கும் ப்ரொவைட் பண்றாங்க. 120 ஃபீட்ல போர்வெல்லும் ப்ரொவைட் பண்றாங்க. யூடிஎஸ் ஃபார்மேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். ஒவ்வொரு வீடுக்குமே இண்டிவிஜுவல் பட்டா இருக்கு. இங்க இருந்து நீங்க பார்த்தாலே தெரியும், அது வந்து ஸ்ரீராம் சங்கரி அபார்ட்மெண்ட்ஸ். அதுக்கு பேக் சைட்ல தான் பஸ் ஸ்டாப்பே வருது. இங்க இருந்து 150 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பே வருது. இதோட மெயின் அட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்ல ஸ்டார்ட் பண்ணி என் பண்றதும் குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்லயே தான். இவ்வளவு நேரமா எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சிச்சு. பிரைஸ் தானே இவ்வளவு நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. இவ்வளவு ஒரு 3 BHK மல்டி லெவல் டியூப்ளெக்ஸ் வீடுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா 80 lakhs. ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். இந்த டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா 90% வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். இவ்வளவு நேரம் இந்த அழகான 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா, மல்டி லெவல் டியூப்ளெக்ஸ் வில்லா நம்ம பார்த்தோம். இப்ப இதோட மெயின் அட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம புது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் ஆயிருக்கு. அங்க இருந்து ஜஸ்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு. 3 வில்லாஸ் தான் இருக்கு. அது ஜஸ்ட் 80 lakhsக்கு கொடுக்குறாங்க. டைரக்டா நீங்க ஃபேமிலியோட சைட்டுக்கு வாங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்க நம்புறோம். ஏன்னா சுத்தி பார்த்தாலே தெரியும் அவ்வளவு வீடுங்க இருக்கு. உங்களுக்கு தனியா வந்து மாட்டிக்கிட்டு அந்த ஒரு ஃபீல் வரவே வராது. 3 ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு. ஈவன் கார்னர் ப்ராப்பர்ட்டி கூட அவைலபிளா இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியறது வந்து டைரக்ட் பில்டர்ஸோட நம்பர். நீங்க டைரக்டாவே அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எந்த கமிஷனும் இல்ல, புரோக்கரேஜ் எதுவுமே இல்ல. நீங்க டைரக்டா சைட்டை விசிட் பண்ணுங்க, இந்த வீட ஃபுல்லா சுத்தி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்க நம்புறோம். டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்க, புக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வீடு வாங்கணும் அப்படி ஆசையா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எங்களுக்கு நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஒரு 3 BHK மல்டி லெவல் டியூப்ளெக்ஸ் வில்லா போடுறோம். அதுக்கான கமெண்ட்ஸ் நீங்க எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பாக்குற வரைக்கும் திஸ் இஸ் நெஃபிசி சைனிங் ஆஃப்.